வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி போகி. ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டாச்சுங்க. வெட்னஸ்டேலேருந்து சண்டே வர லீவு தான். இப்ப தான் ஹாஃப் இயர்லி லீவ் முடிஞ்சு பசங்க ஒரு 1 வீக் போயிருப்பாங்க. அடுத்து ஒரு லாங் லீவ் விட்டுட்டாங்க. இது பொங்கல் ஹாலிடேஸ். எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. பொங்கல் எல்லாருமே சூப்பரா செலிப்ரேட் பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி போகி ஃபங்ஷன் அன்னைக்கு கிளீனிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இன்னைக்கு லீவு வேறயா, சரி பசங்களுக்கும் மதியம் தானே சமைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி அசால்ட்டானா, இந்த மாரியான வேலைகள் பார்க்க கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால, காலையிலேயே சமைச்சு எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டோன்னா, மதியம் நம்ம ஃபுல்லும் கிளீனிங் ஒர்க் போயிடலாம். அந்த டைமுக்கு சாப்பாடு மட்டும் குடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி ஆரம்பிச்சுட்டோம். பசங்க லேட்டா தான் எந்திரிச்சாங்க. எந்திரிக்க முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிற மாரி செஞ்சுட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட்டு சாப்பாட வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். காலையில கொஞ்சம் ஃப்ரீயா, கொஞ்சம் லேசியா எந்திரிச்சிருப்போம்ல, அந்த டைம்ல உட்காந்துக்கிட்டே புதினாலாம் ஆயும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஆஞ்சி 2 கட்டு கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டேன். சாதம் வடிச்ச தண்ணிய வச்சு, கம்மங்கஞ்சி காய்ச்சுறேங்க. அதுக்காண்டி தான் ஃபர்ஸ்ட்டே சாதம் வச்சுட்டேன். வடிச்ச தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த தண்ணியிலேயே கம்மங்கூழ் காய்ச்சறப்போ, நல்லா டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். அப்படி இல்லாட்டி மொத நாளே பழைய சாதம் வச்சு, அதில ஊத்தி வச்சுற புளிச்ச தண்ணி வச்சு காய்ச்சலாம். என்ட்ட அது இல்ல. அது இருந்தாலுமே அப்படியும் பண்ணுவேன். அதோட மணமும் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வடிச்ச தண்ணி வச்சு தாங்க காய்ச்சுறேன். நீங்க எந்த கிளாஸ்ல கம்பு எடுக்கிறீங்களோ, அத கழுவிட்டு 2, 3 தண்ணி ஊத்தி கழுவுங்க. சூப்பரா நீட்டா கிளீன் ஆயிடும். அதில தண்ணி இல்லாம போட்டு மிக்ஸியில அடிங்க. உங்களால நெரு நெருன்னு கொஞ்சம் இருந்தா கூட பரவால்ல. தண்ணி இல்லாமலே அடிங்க. நீங்க தண்ணியோட அடிச்சுட்டா கொஞ்சம் நல்லா கட்டி கட்டியா வந்துரும். நம்மளுக்கு புட்டு மாரி, மாவு மாரி வேணும்னால தண்ணி இல்லாம அடிச்சுட்டு, அப்படி இருந்தாலுமே லைட்டா அந்த தண்ணீல ஒட்டிக்கிட்டு தாங்க சின்ன சின்ன கட்டியா அப்படி வருமா, அதெல்லாம் நீங்க கைய வச்சு நல்லா இப்படி நசுக்கி நசுக்கி விடும்போது நல்லா மாவாயிடும். முடிஞ்ச அளவுக்கு அந்த குட்டி குட்டி கட்டீஸ் இல்லாம பார்த்துக்கோங்க. நீங்க எந்த கிளாஸ்க்கு மாவு எடுக்கிறீங்களோ, அதுக்கு ஒரு 5 கிளாஸ் தண்ணி வர்ற மாரி வைங்க. வெந்து வரும்போது அது கரெக்ட்டா இருக்கும். வடி தண்ணி ஆல்ரெடி எனக்கு 1 1/2 கிளாஸ் கிட்ட இருந்தது. அந்த தண்ணியிலேயே ரிமைனிங் தண்ணிய ஊத்தி, நல்லா ஒரு கொதி விடுங்க. கொதிச்சு வர்றப்போ, அப்படியே இந்த மாவ போட்டு கலக்கிடலாம். இன்னொன்னு கொதிச்சு வர்றப்போ ரொம்ப சூடா இருக்கும்போது போடும்போது, போட்டதுமே அந்த மாவு இந்த தண்ணிலாம் கட்டி கட்டியா வந்துரும். அதனால கொஞ்சம் சிம் பண்ணிட்டு, அந்த மாவ போட்டு, போட்டதுமே கை விடாம கொஞ்சம் நல்லா கரைங்க. அப்படி நீங்க கொஞ்சம் அந்த டைம்ல அசால்ட்டா இருந்துட்டாலே, ரொம்ப கட்டி கட்டியா, மாவு மாவா சேர்ந்துரும். அது மாரி இருக்கக்கூடாது. அதனால நல்லா கரைச்சு விடுங்க. தண்ணி ரொம்ப கொதிக்குது அப்படின்னா, ஒரு 1/4 கிளாஸ் கிட்ட நீங்க பச்சை தண்ணி ஊத்துனா கூட அந்த கொதிப்பு அடங்கிரும்னு சொல்லுவோம்ல. கொஞ்சம் வெது வெதுன்னு வச்சுட்டு கூட மாவ போட்டு கரைச்சுக்கலாம். நான் சிம்ல வச்சுட்டே பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்பலாம் எனக்கு கட்டி கட்டி ஆகுறப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்தி, கொஞ்சம் சூட அமர்த்திட்டு கூட மாவ போட்டு பண்ண நாட்கள்லாம் இருக்குது. அதுக்கு சைடிஸ் ஏதாவது வேணும்ல. ஊறுகாய் ஆல்ரெடி வீட்ல இருக்கும். அதனால முட்டை மட்டும் பாயில் பண்ணிட்டு மசாலா போட்டுக்கிட்டேன். கஞ்சும் ரெடி ஆயிட்டுங்க. நல்லா கொதிச்சு வரும்போது தொறு தொறுன்னு வந்ததா, அத நீங்க கொஞ்சம் குளு குளுன்னு இருந்தாலே ஆற ஆற கொஞ்சம் நல்லா கட்டியாகும். மோர் விட்டு கலந்து வச்சுக்கோங்க. கலந்து எடுத்து வச்சுட்டு, முட்டை, சின்ன வெங்காயம், ஊறுகாய் தான் சைடிஷ். சூப்பரா இருந்ததுங்க. நானு, அவினேஷ், அவங்க அப்பா எல்லாம் குடிச்சுக்கிட்டோம். எங்க வீட்ல சின்னவாளு மட்டும் கஞ்சி இன்னும் குடிக்கவே மாட்டான். கம்மங்கஞ்சி இதெல்லாம். அவன் கீழ் வீட்ல போயிட்டு விஜியத்த வீட்ல தோசை சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி ஓகே, சின்ன பையன் தானே கொஞ்சம் டைம் ஆனா சரியாயிருவான்னு ஃபோர்ஸ் பண்ணல. லஞ்சுக்கு புதினா சாதம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆல்ரெடி முட்டை இருக்கு. அத வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாரி. பசங்களுக்கு அன்லிமிட்டட்ல கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். நாளைக்கு பொங்கல் அப்படி சொல்லி, ரஃப்யூஸ்க்கு போடுற மாரியான ட்ரெஸ் தான் எடுத்திருந்தோம். எங்களுக்கெல்லாம் பொங்கல் அப்படின்னா, அம்மா சின்ன வயசுல தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து குடுத்துருப்பாங்க. பொங்கல்னா ஆளுக்கு ஒரு எனக்கும் என் தங்கச்சிக்கெல்லாம் நைட்டி எடுத்து குடுத்துருவாங்க. பிள்ளைங்களுக்கு நைட் ஷூட் மாரி ஏதாவது ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு அன்லிமிட்டட்ல போயிட்டு, ஆளுக்கு ஒரு செட்டு மாரி எடுத்துட்டு வந்துட்டேங்க. டீ ஷர்ட் மட்டும் 1 போல கிடைச்சது. அதுவும் 2 டீ ஷர்ட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, அதுக்கு பேண்ட்டெல்லாம் இப்ப நல்ல கூட்டமா இருக்கு கடையில. எதுவும் பார்த்து எடுக்கிற அளவுக்கு பொறுமையும் இல்ல. அங்க அவ்ளோ கூட்டம் இருந்துட்டுருக்கு. சரி நார்மல் டைம்ல போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி நைட் ஷூட் மாரி மட்டும் அவினேஷ்க்கு ஒண்ணு, மோனிஷ்க்கு ஒரு டவுசர் சட்ட மாரி எடுத்துட்டு வந்திருந்தோம். மோனிஷ் ரொம்ப குஷி ஆயிட்டான். புது ட்ரெஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாரி வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தான். அடுத்து நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் வீடு துடைக்கிறது, பெருக்கிறது, கழுவுறது இது மாரியான பல வேலைகள் தான் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. நாளைக்கு பொங்கல் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுனால, வீடு வேலைகள் எல்லாமே கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.